சார் தொண்டையில் அடிபட்டு இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. தனியாக பேச ரொம்ப அசிங்கமாக பேசிப்போம். ஓகே. சென்னை 28, சரோஜா, தமிழ் படம், தில்லுமுல்லு, நாய் சேகர் என்று இவர் படங்கள் எல்லாம் சொன்னால் புரியாது. ராம் சிவா காம்போ சர்க்கரை பொங்கலும் கருவாட்டு குழம்பு மாதிரி ஒரு கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. இவர் நடிக்க வந்தால் மலையும் நடுநடுங்கும், நடித்தால் திரையும் தீப்பிடிக்கும், சிரித்தார் சில்லறையும் சிதறும். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை பேச அழைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் போன ஈவெண்ட்ல. நீங்கள் சொல்கிறத சொல்லிடுறேன். சென்னை சில்க்ஸ் மேனிக்யூன் மாதிரி இருக்கீங்க மேடம். இல்லை ரொம்ப அழகாக இருக்காங்க. ப்ளீஸ். இல்லை நீங்கள் இவ்வளோ சொன்னதை கேட்டேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் போன ஈவெண்ட்ல நீங்கள் தானே சொன்னீங்க. என்றைக்குமே கிடையாது மேம். பட்டம்லாம் தானாக வர்றது அது. ஓகே இது வேறு ஃபங்க்ஷனு, நம்ம ஒழுங்காக பேசுகிறோம். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நிறைய படத்தை இங்கே வந்திருக்கோம். இது ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு இது மாதிரி ராம் சார்கிட்டேருந்து ஃபோன் வருது. இது மாதிரி படம் பண்ணோம், டூயிங் ப்ரொடகனிஸ்ட் இன் மை மூவி அப்படின்னு ஒரு ஆக்சென்ட்டோட சொன்னார். அது மாதிரி லைஃப்பில் பயந்தது எதுவுமே கிடையாது. ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கூட பயப்படல. ஐயோ ராம் சாரோட படமா அப்படின்னோடனே, எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் இருக்கேன், வந்துடுறேன் 20 மினிட்ஸில் வந்துட்டார் ஆஃபீஸ்க்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி, சார் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், இந்த படத்தில் 2 சீன் பாருங்கள் அப்படின்னு. நானே இந்த படத்தை எப்போ இவர்கிட்ட எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்போ படத்தை போட்டால் சூரிய வந்து தலை கீழே தொங்கிட்டு 30 தடவை இப்படி சுற்றிட்டு இருக்காரு, 30 தடவை அப்படி சுற்றிட்டு இருக்காரு. தண்ணி மூஞ்சில் தெளிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். எப்படி சார் இருக்குது? நல்லா இருக்கு. நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பித்தார். ஐயோ சார், இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது. அதில் என்ன பண்ணேன், சார் நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோமா சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ரியலி லவ் யூ சார், ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். நம்ம படம் மட்டும் அப்படின்னோன்னா அப்போ சொன்னார், இல்லை இது வேறு மாதிரி ஒரு படம், இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தது. நீங்கள் படிங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. நான் ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 12 ஹவர்ஸில் திருப்பி கூப்பிட்டார். எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட்டுன்னு? சார் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது சார், ஆனால் அங்கேயே தான் இருக்குது, நான் படித்து சொல்லிடுறேன் சார் அப்படின்னேன். உடனே திருப்பி ஸ்கிரிப்ட்டு இன்னொரு 1 வீக்கில் ஃபாலோ பண்ணார். சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன், ஃப்ளைட்டில் படிச்சிடுறேன் சார் அப்படின்னேன். சரி, ஃப்ளைட்டில் சுத்தமாக தொடவே இல்லை இந்த புக்கை. நான் அங்கே போய் இறங்கணுன்னே, சார் எப்படி இருந்தது? அப்புறம் சொல்லிட்டேன், சார் உங்களை மாதிரிலாம் படிக்க மாட்டேன், உங்களை மாதிரி படித்து தான் உங்களை மாதிரி நல்ல அறிவாளி ஆயிருப்பேன் சார் லைஃப்பில். நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட்டு. திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு சார் அப்படின்னேன். அப்படியே பார்த்தாரு. அதோட இன்னொரு வேர்ஷன் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு. ஓகே, இதை நாளைக்கு படித்து சொல்லுங்க அப்படின்னாரு. சார் நான் அப்படியே காலில் விழாதுக்கிறேன், சார் புரிஞ்சிருச்சு என்ன படம்னு, தயவுசெய்து இனிமேல் ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம், நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்படின்ட்டு. அப்போ கூட எனக்கு என்னென்னா, இவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தால் இந்த படத்தில் என்ன அவர் போட்டிருப்பார் அப்படின்றது. சார் கோச்சிடுறீங்க சார். ஸோ இல்லை என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சில படத்தில் வந்து நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இந்த படத்தில் பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நம்ம இங்கே பேச வேணான்னு தோணுது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லை சார், அதெல்லாம் பேசுகிறதுக்கு. பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொக்கேஷன் வந்து 1 ஹவர், நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடித்த உடனே அசிஸ்டண்ட் ஓடி வந்து சொல்கிறாரு, காலைல 6 மணிக்கு வந்துடுங்க சார் அப்படின்ட்டு. இங்கேருந்து போகிறதுக்கு 1 ஹவர், வரத்துக்கு 1 ஹவர். நான் கேட்குறேன், ஏன்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வர முடியும்? நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூடில் நானே பேசுகிறேன் டைரக்டர் நேராக போய் இவர்கிட்ட கேட்டேன். சார் என்ன சார் 6 மணிக்கு வரும்? யார் சார் உங்களை 6 மணிக்கு வர சொன்னது? நீங்கள் 6:30 வந்தால் போதும் சார் அப்படின்னாரு. அது என்னென்னா, அது நடந்து வரதுக்கு 20 மினிட்ஸ் நான் இவர்கிட்ட பார்க்குறதுக்கு. அப்புறம் கூப்பிட்டு, என்னன்னா இது, சரி ஓகே அப்படின்ட்டு அவன் திருப்பி அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டேன். ஏன்னா அவரும் நான் நான் தங்கிற ஹோட்டல் பக்கத்தில் தான் தங்குறாரு, அவருக்கும் அதே டைம் தான். இல்லை சார் டைரக்டர் இங்கேயே தூங்கிட்டார் சார் அப்படின்னாரு. அப்போ தான் புரிஞ்சுது ஒரு டேரக்டராக அவர் என்னென்ன வேலைலாம் செய்கிறாரு அப்படின்ட்டு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது. அண்ட் அவருக்கு அந்த படம், அவர் எப்படி நான் ஒரு ஜோனில் இருப்பார். படம் உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கலாம், வேறு எதுவுமே தெரியவே தெரியாது, ஃபுல்லாக அதிலே தான் இருப்பார். அவர் இருந்தால் ஓகே, நம்மளையும் எழுத்துன்னு போகிறாருன்றது தான் நமக்கு ரொம்ப அது எல்லாத்தையும் நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் சித்தார்த் என்னென்னா, நான் ரேடியோ மிர்ச்சியில் வந்து ஆர்ஜேவாக இருக்கும்போது அவரை நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அப்போ தான் பாய்ஸ் படம் நடிச்சிட்ருக்காரு. அப்போ நான் வந்து அங்கே இருக்க எல்லாருக்கிட்டே சொல்கிறேன், யார் தெரியுமா இவர்? இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்சம் நாள் இவர் யார், இந்த இண்டஸ்ட்ரி ஒரு கலக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே அதே மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஹிந்தி தெலுங்கு எல்லா இடத்துலையும் கலக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு, ட்ரெமெண்டஸ்லி டேலண்டட். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. அன்றைக்கி நான் இன்டர்வியூ பண்ண சித்தார்த் இன்றைக்கி என் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பி. சித்தார்த், ஸ்டில் லாங் வே டு கோ.
இதெல்லாம் மேடையில் பேசுகிறோம், தனியாக பேசுகிறோம், ரொம்ப அசிங்கமாக பேசிப்போம். ஓகே. அண்ட் ஒருவேளை நான் யாருன்னா மறந்துதான், மெயினாக நான் இன்றைக்கி வந்ததே என்னென்னா மிஸ்கின் சார் ஸ்பீச்சை கேட்குறது தான் நான் வந்திருக்கேன். என்னோடய படம் கூட நான் மறந்துட்டேன். பட் பிக் ஃபேன் ஆஃப் யூர் சார். அண்ட் சார் அதாவது தொண்டையில் அடிபட்டு இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அண்ட் கிரேஸ் ஆண்டனி, வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட், வெரி நேச்சுரல் பெர்ஃபார்மர். அண்ட் ராம் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாருன்னா உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பிடிச்சி தான், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேடம். அண்ட் அந்த ஃபெஸ்டிவலில் அவங்க சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து மனசார தான் சொன்னாங்க. அந்த ராம் சார் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டைரக்டர் அப்படின்னா, வந்து ஹியூமன் இமோஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார்.